ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி இன்றைக்கி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி மார்க்கெட் காலத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ட்ரெண்ட் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மத்தியானத்துக்கு அப்புறம் நெகட்டிவ் ட்ரெண்ட் மாறிட்டு இப்போ வந்து மார்க்கெட் நிஃப்டி 24,390 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 70 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் 80,631 பாயிண்ட்ஸில் இருக்குது. 165 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 54,509 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 410 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இது எல்லாமே ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இது எல்லாமே 1.5% நெகட்டிவில் இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் இது எல்லாமே 2.5% to 3% மேலே நெகட்டிவில் இருக்குது. ஸோ ஓவர்லாட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டை நோக்கி தான் ட்ரேட் ஆகுது. பட் காலத்தில் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் இருந்துச்சு, நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் பாசிட்டிவில் இருந்துச்சு. குறிப்பாட்டு ஃபார்மா செக்டார்லாம் ஓப்பனிங்கில் நெகட்டிவில் இருந்தாங்க. பட் இப்போ மத்தியானத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டை ஃபேஸ் பண்ணி ட்ரேட் ஆகுது. காலத்தால் நான் செக்டாரில் எடுத்து பார்க்கும்போது ஆட்டோ செக்டார் அண்ட் கன்சியூமர் செக்டார் பாசிட்டிவில் இருந்தாங்க. அதர் செக்டார் எல்லாம் நெகட்டிவில் இருந்துச்சு. இப்போ எல்லா செக்டாருமே நெகட்டிவ் மாறிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பயங்கரமாக அடி விழுந்திருக்கிறது பிஎஸ்சி, அடுத்தது பிஎஸ்சி பேங்க், பேங்கிங், எனர்ஜி, ஃபினான்ஸ் இதெல்லாமே அதுக்கு அடுத்தடுத்த பொசிஷனில் இருக்கிறாங்க. செக்டார் வைஸ் பார்க்கும்போதும் எல்லா செக்டாரும் இன்றைக்கி நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மா கம்பெனிஸ், குறிப்பாட்டு ஆரோபிண்டோ ஃபார்மா, சிப்லா, அடுத்தது லூப்பின், பயோகான் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. சன் ஃபார்மா, டாக்டரேடி லெபார்டரிஸ் இதெல்லாமே இன்றைக்கி விழுந்துருந்துச்சு. கிளென்மார்க் ஃபார்மா, டிவிஸ் லெபார்டரிஸ், அடுத்தது பயோகான் இதெல்லாமே பாசிட்டிவில் இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரோபிண்டோ ஃபார்மா, சிப்லா இதெல்லாமே 3% விழுந்துச்சு. இப்போ 2% மேலே நெகட்டிவில் இருக்குது. ஸோ இதில் இந்த ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷனில் டேரிஃப் போடாத ஒரே செக்டார்னால் அது ஃபார்மா செக்டார் தான். இன்றைக்கி இந்த ஃபார்மா செக்டாருக்கு யூஎஸ்லேருந்து நெகட்டிவ் டெவலப்மெண்ட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிளான்ட்ஸு போடுவாங்க, மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து போடுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டைமை ரெடியூஸ் பண்ண போகிறதாட்டு யூஎஸ் தரப்புலேருந்து விளக்கம் கொடுக்குறாங்க. யூஎஸ் கவர்மெண்ட் வந்து அந்த ஃபார்மசிட்டிக்கல் பிளான்ட்ஸுக்கான அப்ரூவல் டைமை ரெடியூஸ் பண்ணுற போகிறதாட்டு ஒரு அப்டேட்டு. முன்னாடி வந்து எஸ்டிமேஷன் 5 years இருந்துச்சு, அதை குறைக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது போக குளோபல் ஃபார்மா கம்பெனிஸாக இருக்க ராஸ்டே, நோவட்டிஸ், எலி லில்லி, ஜான்சன் அண்ட் ஜான்சன் இவங்க வந்து $500 பில்லியன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க யூஎஸில். பட் அவங்க டைம் எடுக்கிறாங்க அதை உடனே பண்ண வைக்கிறதுக்கு வேண்டி, அதாவது டேரிஃப் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த கம்பெனிஸ் எல்லாமே உடனே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இது போக யூஎஸ் வந்து $200 பில்லியன் ஒர்த் ஆஃப் ஃபார்மா ட்ரக்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஜஸ்ட் $100 பில்லியன் தான். இவங்க யூஎஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா டொமஸ்டிக்கில், அதாவது அவங்க டொமஸ்டிக் கம்பெனிஸ் வந்து யூஎஸில் ட்ரக்கோட மேனுஃபேக்சரிங் அதிகரித்து மற்ற நாடுகளை வந்து நம்ம டிபெண்டாக இருக்கிறத குறைக்கணும் அப்படின்னு முடிவுகளில் வராங்க. பட் டேரிஃபும் பார்த்தீங்கன்னா ஃபார்மா இம்போர்ட்டுக்கு வரும்னு சொல்கிறாங்க. பட் எப்படின்னு தெரில, இது வரைக்கும் டேரிஃப் இன்னும் ஃபார்மா செக்டாருக்கு போடுவாங்களான்னு தெரியாது. பட் நம்ம ரெட்டிஸ், நேட்கோ ஃபார்மா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜைடஸ் இதில் வந்து ஸ்லோவாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போதைக்கு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டியாக ரெட்டிஸும் நேட்கோ ஃபார்மாவும், இது போக சைடஸும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் இருக்குது, அதில் ஸ்லோவாக பிக் பண்ணிக்குவாங்க. சிப்லா, சன் ஃபார்மா எல்லாம் வேல்யூஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. சிப்லாவில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி ஜோன் வரல. அட்லீஸ்ட் பி ரேஷியோ ஒரு 18-17 வந்தால் பார்க்கலாம். இப்போதைக்கு சிப்லாவில் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் இன்னைக்கு சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், 8% வரைக்கும் மேலே போச்சு. யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு தெரில. இப்போ 18 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. நான் பார்க்கும்போது 19.44 வரைக்கும் போச்சு. இப்போ 18 ரூபாய்க்கு வந்துருச்சு. இதில் என்ன ஒரு அப்டேட்னா, ஜப்பானை சேர்ந்த அந்த எஸ்எம்பிசி, அதாவது சுமிட்டோமோ மிட்சுபிஷி பேங்கிங் கார்பரேஷன், எஸ் பேங்கை எஸ்பிஐ வந்து ஸ்டேக் அக்யூசியேஷனுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு. எஸ்பிஐ வந்து 23.97% ஸ்டேக் வந்து எஸ் பேங்கில் வச்சுருக்கிறாங்க. இதில் எஸ் பேங்க் வந்து 20% ஸ்டேக் வந்து செல் பண்ண இருக்கிறதாட்டும். ஸோ ஓவர்லாட் அந்த ஓப்பன் ஆஃபர் அதெல்லாமே சேர்த்து ஒரு 51% ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்கில் இந்த சுமிட்டோமோ மிட்சுபிஷி பேங்கிங் கார்பரேஷன் அக்யூசியேஷன் பண்ண போகிறதாட்டு ஒரு அப்டேட்டு. குறிப்பாட்டு எஸ் பேங்கில் அதர் இன்வெஸ்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இவங்களும் ஒரு 7.36% ஸ்டேக் வச்சுருக்காங்க. அட்வான்ட் இன்டர்நேஷனல் கேர்லைல் இவங்க வந்து இது அட்வான்ட் இன்டர்நேஷனல் ஒரு 9.2%, கேர்லைல் ஒரு 6.84% வச்சுருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் ஆஃபரில் எக்ஸிட் பண்ணதாட்டு ஒரு அப்டேட்டு. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்திருக்காங்க. எஸ்பிஐ தான் மேஜர் ஸ்டேக் ஹோல்டராக இருக்கிறாங்க. சப்போஸ் இந்த 51% ஸ்டேக் எஸ் பேங்கில் இவங்க ஜப்பானை சேர்ந்த அந்த மிட்சுபிஷி பேங்கிங் கார்பரேஷன் அக்யூசியேஷன் பண்ணாங்கன்னா எஸ் பேங்குக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கும் அப்படிங்கிற பேசிஸில் எஸ் பேங்க் இன்றைக்கி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. பட் எஸ் பேங்கில் இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். அது ரொம்ப நாளாகவே நான் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். பெருசாக மூமெண்ட்ஸ் இருந்த மாதிரி தெரியல. இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள் எஸ் பேங்கில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிகேப்போட Q4 ரிசல்ட்ஸ், ப்ராஃபிட் 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த குவார்ட்டரில் அவங்க 726 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 6,985 கோடியாக இருக்குது, 24.93% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 1025 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 110 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆகி
14.7% இருக்குது. ஃபுல் இயர் பேசிஸில் ரெவன்யூ 24% இன்க்ரீஸாக இருக்குது. ஃபுல் இயர் பேசிஸில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 13% இன்க்ரீஸாக இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது கேஷ் பொசிஷன் 2460 கோடியாக இருக்குது. இது ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் செக்மெண்டேஷன் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 35 ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க. ஸோ யார்கிட்டலாம் அந்த ஷேர் இருக்குன்னு தெரில, என்கிட்ட கிடையாது. பட் 35 ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க. 350% டிவிடன் கொடுக்குறாங்க. அடுத்தது ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் செக்மெண்ட்லேருந்து வந்த அச்சீவ்மெண்ட் 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் பிஸ்னஸ் 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் ஒரு டெம்பரரியாக டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் குவார்ட்டரில் உங்களுக்கு லார்ஜ் ஆர்டர் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பட் இப்போ பெருசாக இல்லை. ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரிக்கல் குட்ஸ் அந்த பிஸ்னஸ் வந்து 33% இயர் பேசிஸில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இபிசி பிஸ்னஸ் 47% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 602 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு 35 ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க. யாருக்கிட்டலாம் இருக்குன்னு தெரில அந்த ஸ்டாக்கு. இந்த பாலிகேப்போட ஷேர் ப்ரைஸ் மார்க்கெட்டில் லாஸ்ட் மார்க்கெட்டில் பார்க்கும்போது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. 5923 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. 48 டைம்ஸ் இருக்குது பி ரேஷியோ. இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. இப்போதைக்கு தொட முடியாது. 6077 ரூபா போனது இன்னைக்கு 5937 ரூபாவில் ட்ரேட் ஆகுது பாலிகேப் இந்தியா. ஸோ இருக்குன்னா வச்சுக்கோங்க. பட் ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போதைக்கு எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ் 228 ரூபாவில் இருக்குது. 138 ரூபா வரும்போது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி யூஸ் பண்ணோம். இப்போ வந்து 200 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகுது. எகைன் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பார்த்துக்கலாம். ஒரு 200 கீழே போகும் பட்சத்தில் ஸ்லோ ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலாம். இப்போ பெயின் கேபிட்டல் வந்து மணப்புரம் ஃபினான்ஸில் ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ண போகிறதான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த அக்யூசிஷனுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ பெயின் கேபிட்டல் வந்து 2 அஃபிலியேட்ஸ் மூலம் மட்டும் தான் அந்த அக்யூசிஷன் பண்ணுறாங்க. பிசி ஏஷியா இன்வெஸ்ட்மெண்ட் XSV, பிசி ஏஷியா இன்வெஸ்ட்மெண்ட் X5 இது மூலம் மட்டும் தான் அந்த அக்யூசிஷன் பண்ணுறாங்க மணப்புரம் ஃபினான்ஸில். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9.29 crores ஃபுல்லி பேட் அப் ஈக்விட்டி மூலமாட்டு அக்யூசிஷன் பண்ணுறாங்க. பெயின் கேபிட்டல் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் மணப்புரம் ஃபினான்ஸ் நல்லா பண்ண சான்சஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 200 கீழே வர பட்சத்தில் மணப்புரம் ஃபினான்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. இந்த அக்யூசிஷனுக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இப்போ 228 ரூபாவில் லாஸ்ட் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது நினைக்குது. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க வந்து 2 வீலர் 3 வீலர் இந்த மாதிரி கம்பெனிஸ் கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ரீசன் பார்க்கும்போது பேட்டரி மேனுஃபேக்சரிங் ஐ திங்க் பார்ட்னர்ஷிப் பேசிஸில் பண்ணலாம் அப்படிங்கிற பேசிஸில் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க போல். இதில் வந்து ஹியூண்டாய் மோட்டார் கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களோட சப்சிடரி மூலமாட்டு இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனி கூட பேட்டரி செல்ஸ், பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ் இதெல்லாமே பில்ட் பண்ணுறதுக்கு 2 வீலர் 4 வீலர் இந்த மாதிரி கம்பெனிஸ் கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 500 ஜிகாவாட் ரினோவபிள் எனர்ஜி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணுறாங்க. இது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம்பல் ஃபர்டிலைசர் இன்னைக்கு இந்த ஸ்டாக் ஆல் டைம் ஹை டச் பண்ணிச்சு NSEல. ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில அப்டேட்ஸ் எல்லாமே இதில் வந்துருந்துச்சு. இவங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 2020ல் 2.65% இருந்தால் அந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ இப்போ 2024ல் 0.24% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெவன்யூவோ குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் நீங்கள் பார்க்கும்போது டிசம்பர் 2024ல் 4918 கோடி ரெவன்யூ ஆட்டு அது படிப்படியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் 2024ல் ரெவன்யூ குறைஞ்சிருக்கு. 23 கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. டெப்ட் வந்து குறைஞ்சிருக்கு. அது ஒரு மேஜர் ரீசனாக இருக்குது. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பல் ஃபர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் இன்றைக்கி ஒரு ஆல் டைம் ஹையை டச் பண்ணியிருக்குது NSEல. 716 ரூபா போச்சு. கடைசியில் இப்போ 714 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. 3% மேலே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க அந்த சாம்பல் ஃபர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ். பட் எனக்கிட்ட அந்த ஸ்டாக் கிடையாது. பட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் காப் கொடுத்த அப்டேட்டு. ஹீரோ மோட்டார் காப் வந்து ரிசல்ட்ஸ் டிவிடெண்ட் எல்லாமே இந்த வாட்டி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க Q4ல். ஸோ ரிசல்ட்ஸ் வந்து Q4 ரிசல்ட்ஸ் மே 13 வச்சிருக்காங்க. அன்றைக்கி தான் Q4 ரிசல்ட்ஸ் வருது. ஸோ அதில் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கிறாங்க. ஏப்ரலில் ரீட்டெயிலில் ஹையஸ்ட் லெவல் சேல்ஸ் வந்து 2 வீலரில் இவங்க தான் பண்ணியிருக்காங்க. 5,11,687 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 30.34% மார்க்கெட் ஷேரை செக்யூர் பண்ணுறாங்க ஹீரோ மோட்டார் காப். ஸோ ஓவர்லாட் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலில் ஹையஸ்ட் லெவல் இந்த 2 வீலர் சேல்ஸ் பண்ணது ஹீரோ மோட்டார் காப் தான் சொல்கிறாங்க. இது ஹீரோ மோட்டார் காப் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஷேர் ப்ரைஸ் வந்து முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ 3900 கிட்ட வந்துட்டாங்க. 3900 அந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. மேபி விரைவில் வந்து 4000 பிரேக் பண்ணி மேலே போக சான்ஸ் இருக்குது. இது ஹீரோ மோட்டார் காப் கொடுத்த அப்டேட்டு. பராஸ் டிஃபென்ஸ் வந்து ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ்ரேலில் சேர்ந்த ஹெவன் ட்ரோன்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோட போட்டிருக்காங்க ஜாயின்ட் வெஞ்சர். டிஃபென்ஸ் லாகிஸ்டிக்ஸ் ட்ரோன் சம்மந்தமாக தான் அந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிவில் ட்ரோன் மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வேண்டி இதை மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போடுறாங்க பராஸ் டிஃபென்ஸு.
இர்கான் இன்டர்நேஷனல் பார்த்தீங்கன்னா ஒரு 187 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் வந்து கேரளா ஸ்டேட் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரூரல் இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்டில் செட்டப் பண்ணுறதுக்கு இது இர்கான் இன்டர்நேஷனல் கொடுத்த அப்டேட். 187 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட். கோல் இந்தியா வந்து இந்த லித்தியம் பிளாக்ஸ் அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு சைல்டு கூட டிஸ்கஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லித்தியம் பிளாக்ஸ் வந்து அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு இது கோல் இந்தியா ஆல்ரெடி இந்த டிஸ்கஷன் ஸ்டாப் ஆச்சு. கடைசியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் டிஸ்கஷன் பண்ண போகிறதாட்டு கோல் இந்தியா தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. கமின்ஸ் வந்து ஃபினான்ஷியல் 26க்கான அவங்களோட ஃபினான்ஷியல் ஃபோர்காஸ்ட் வந்து முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னது -2%லேருந்து 5% வரைக்கும் சொன்னாங்க. அது மாதிரி ப்ராஃபிட் கோர் ப்ராஃபிட் 16.2% to 17.2% ஆஃப் சேல்ஸ் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அது எல்லாமே இப்போ வித்ரா பண்ணுறாங்க. எல்லாமே இந்த டேரிஃபை பேஸ் பண்ணி வித்ரா பண்ணுறாங்க. ஸோ அந்த பேஸில் அன்றைக்கி கமின்ஸ் இந்தியா அன்றைக்கி மார்க்கெட்டில் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. டாடா மோட்டார்ஸ் அன்றைக்கி மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்குது. 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா மீட்டிங்ஸ் இருக்குது. குறிப்பாக இந்த டிமர்ஜர் 1:1 அந்த ரேஷியோவில் பர்சனல் வெஹிக்கிள் கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படி 2 இதாட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா டிமர்ஜருக்கான அந்த ஓட்டிங்கை வச்சுருக்காங்க. ஸோ அது நைட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சா நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓவரால் இது டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்த அப்டேட்டு. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா வந்து ஐபிஓ வர போகிறதாட்டு சொல்லியிருந்தாங்க. கடைசியில் அது ஸ்டாப் ஆச்சு. இப்போ எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா தரப்புலேருந்து என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னா ஐபிஓ வரதாட்டு நாங்கள் வந்து ப்ரெஷர் பண்ணலை. அதாவது உடனே லிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரெஷர் எதுவுமே இல்லை, பொறுமையாக வரலாம் அப்படிங்கிற அப்டேட்டை வந்து எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் கொடுக்குறாங்க. வேதாந்தா ரிசோர்ஸஸ் வந்து $920 மில்லியன் டெப்டை வந்து ஃபினான்ஷியல் 26ல் ரீபே பண்ண இருக்கிறதாட்டு அந்த கம்பெனியோட சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் கோயல் வந்து அப்டேட் கொடுக்குறாரு. இது வேதாந்தா ரிசோர்ஸஸ் கொடுத்த அப்டேட்டு. கோஃபோர்ஜோட ரிசல்ட்ஸ் நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டாக் இன்னும் 30% மேலே போகும்னு சொல்லி அனாலிசிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஆண்டிக்யூ என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து 7,500 இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து 9,650 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஜெஃப்ரிஸ் வந்து 9,000 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. கோஃபோர்ஜிக்கு 15% மேலே போகும்னு சொல்கிறாங்க. நுவாமாவும் பைக்கால் தான் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்ஐசி அவங்களோட 15 லட்சம் கோடி ஒர்த் ஆஃப் போர்ட்ஃபோலியோ வந்து ரீஷஃபில் பண்ணியிருக்காங்க. இதில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸை வெளியே அனுப்பியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸில் பை பண்ணியிருக்காங்க. இல்லை ஃபஸ்ட்டு நீ பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் டாப்பில் இருக்குது. 3,690 கோடிக்கு இதில் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்தது எல்என்டி லார்சன் அண்ட் டூப்ரோவில் வந்து 2,972 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸில் 2,472 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஹெச்யூஎல்ல 2,350 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. பஜாஜ் ஆட்டோவில் 1,948 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸில் 1,570 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. பத்தாஞ்சலியில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5% ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 1,631 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஐசிஐசிஐ பேங்க்கில் தான் லார்ஜஸ்ட் நெட் செல் நடந்திருக்கு. எல்ஐசி 2,006 கோடிக்கு ஒர்த் ஆஃப் ஷேரை வந்து அவங்க எக்ஸிட் பண்ணுறாங்க. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ இங்கேயும் செல்லிங் நடந்திருக்கு. 4,460 கோடிக்கு இங்கே செல்லிங் நடந்திருக்கு. டபுள் டிஜிட்டில் டிக்ளைனாக இருக்குது. அடுத்தது பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 28% இருந்தது 30% ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 659 கோடி இந்த 2 கம்பெனிலையும் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. எல்ஐசி செக்டார் வைஸ்னி பார்க்கும்போது எக்ஸ்போஷரை கமாடிட்டிஸ், எனர்ஜி அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஐடி போர்ட்ஃபோலியோவில் வந்து குறைஞ்சிருக்கு 30,000 கோடியாட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி ஹோல்டிங்ஸ்லேயும் ஒரு 5,435 கோடிக்கு ரிடக்ஷன் நடந்திருக்கு. டாடா கெமிக்கல், சிஎஸ்சி, கிரானியூல்ஸ் இந்தியா அந்த மாதிரி கம்பெனிஸ்லையும் ஸ்டேக் வந்து ஒரு 1% அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சவுத் இந்தியன் பேங்க், இன்ஜினியர்ஸ் இந்தியா, ஷிப்பிங் கார்பரேஷன் இதில் ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் 26 போர்ட்ஃபோலியோ வந்து அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 26க்கான செக்டாரை பேஸ் பண்ணி போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா 12.7 மில்லியன் சேல்ஸ் மார்க் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. அவங்களோட 29 இயர்ஸ் ஜேர்னியில் இவ்வளோ கார்ஸ் விற்றுருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆப்ரேஷனில் $6 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஒரு 1,500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அவங்களோட சென்னை மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு. டாலிகான் பிளான்ட்டு மகாராஷ்டிராவில் டாலிகான் பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனுக்கு கொண்டு வர போகிறாங்க. சென்னையில் இருக்க மேனுஃபேக்சரிங்கை வந்து பிளான்ட்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு 1,500 கோடி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. மஹேந்திராவோட ரிசல்ட்ஸ் நேற்று வந்திருந்து இந்த ஸ்டாக்குக்கு 0 செல் ரேட்டிங் வந்திருக்குது. ஏன்னா நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது போக அனாலிஸ்ட்னு பார்க்கும்போது 41 அனாலிஸ்ட்டில் 39 அனாலிஸ்ட் பார்த்தீங்கன்னா பைக்கால் கொடுக்குறாங்க. ரிமைனிங் 2 பேர் ஹோல் கால் தான் கொடுக்குறாங்க. ஸோ இது மஹேந்திராவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஜியோ பிளாட்ஃபார்ம்ங்கிறது டெலிகாம் செக்டாரில் இருக்கிறாங்க. இவங்க ஐபிஓ வராங்க அப்படின்னா 6th லார்ஜஸ்ட் டெலிகாம் கம்பெனியாக இருப்பாங்க ஐபிஓக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணுறாங்க. பட்டேல் இன்ஜினியரிங் இன்னைக்கு கொஞ்சம் மேலே போயிருந்துச்சு. 1,318 கோடி ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து கிடச்சிருக்குது. குறிப்பாட்டு சிட்கோ அவங்கள்ட்ட தான் அந்த ஆர்டர் கிடச்சிருக்குது. அந்த பேசிஸில் இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கேபிஐடி டெக்னாலஜிஸ் இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் நல்ல ஒரு ட்ரெண்டில் இருக்குது. பட் இதோட வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தி. கேர்சாஃப்ட் குளோபல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து
இன்னோவேட்டிவ் இன்ஜினியரிங் சொல்யூஷன் அப்படிங்கிற கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங் சொல்யூஷன் பிஸ்னஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனியை அக்யூசியேஷன் பண்ண பேசிஸில் இது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சைனா கம்பெனி 191 மில்லியன் USDக்கு வந்து அக்யூசியேஷன் பண்ணியிருக்கிறாங்க. JSW ஸ்டீல் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில அந்த கேஸ் பூஷன் பவர் அண்ட் ஸ்டீலை வந்து இன்சால்வன்சி கேஸில் அக்யூசியேஷன் பண்ணுற அந்த கேஸ் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணுறாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இவங்களோட அப்ளிகேஷனை. இப்போ மறுபடியும் ரிவைவ் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுக்குறாங்க JSW ஸ்டீல். டாடா கன்சியூமர் கொடுத்த அப்டேட்டு பிவரேஜ் செக்மெண்ட்டில் இவங்களோட எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க இவங்களோட பிஸ்னஸை. குறிப்பாட்டு நியூ ஸ்போர்ட் ட்ரிங்கெல்லாம் கொண்டு வர போகிறாங்க. கோலாஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு வேண்டி நியூ ஸ்போர்ட் ட்ரிங்கை கொண்டு வராங்க. ஏன்னா இப்போ கார்போனேட்டட் ட்ரிங்க் செக்மெண்ட்டில் இருக்கிற அங்கே நிறைய கம்பெனிஸ் அதை டஃப் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு டஃப் கொடுக்குறது. நெக்ஸ்ட் 15 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட்ஸை நாங்கள் ரீலான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இப்போ நியூரிஷோ செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. அது போக கேபிட்டல் ஃபுட்ஸ், ஆர்கானிக் இந்தியா இந்த பேக்கேஜ் ஃபுட் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறாங்க. அது போக எக்ஸிஸ்டிங் பிராண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த சைனாவை சேர்ந்த இது கொரியன் ஃபுட்டு சிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டும் இருக்குது இவங்களுக்கு. பட் அது எல்லாமே ஒரு ஃபோக்கஸில் இருக்குது, நல்ல டிமாண்டும் இருக்குது. டெட்லி, கேர்னிடைன் இதெல்லாமே க்ரீன் டீ செக்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பிவரேஜ் செக்மெண்ட்டில் இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு தடங்கள் இருக்குது. அந்த செக்மெண்ட்டில் இப்போ ரிலையன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க் இதில் எல்லாமே கேம்பகோலால் நிறைய ஸ்பின்னர் அப்படின்லாம் கொண்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு டஃப் கொடுக்கறதுக்கு வேண்டி டாடா கன்சியூமரை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதிலுக்கு இப்போ அந்த ஸ்போர்ட் ட்ரிங்க் செக்மெண்ட் மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு இவங்களும் சில ப்ராடக்ட்ஸை கொண்டு வர இருக்கிறாங்க. ஏன்னா இதான் சீசனு, இதான் இந்த டைமில் தான் இந்த பிவரேஜ் செக்மெண்ட்டில் மார்க்கெட்டை கேப்சர் பண்ண முடியும் வெயில் காலத்தில். ஸோ அதை யூஸ் பண்ணுறாங்க டாடா கன்சியூமர் ப்ராடக்ட். பட் ஷேர் ப்ரைஸ் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். இப்போ அதை வெயிட் தான் பண்ண முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.